அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கணவான்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட கிதாபில் பல சட்டங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் தொழுகையின் பாடத்தின் பல மசாயில்களை தொடர்ந்து இதுவரை 48 பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு இன்றைக்கு நாம் 49வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பாடம் நம்பர் 49. இந்த பாடத்திலே அதே முக்கியமான வரிசை தொழுகையின் அவசிய வழிமுறைகள் கைஃபியத்து தர்கீபி ஸலாஹ் என்ற இந்த தலைப்பில் பகுதி 3 நாம் இருக்கிறோம். தொடராக பல எண்ணிக்கைகளை கொண்டு இதை விளக்கி வருகிறார்கள். கடந்த 48வது பாடத்தில் இதனுடைய 2ஆம் பகுதியையும் 47வது பாடத்தில் இதனுடைய தொழுகையினுடைய வழிமுறை மற்றும் ஒழுக்கத்தை நாம் பார்த்தோம். இப்போது 49வது பாடத்தில் தொழுகையின் அவசிய வழிமுறைகளின் இறுதி பகுதியான 3வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, இந்த சேவைகள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுகளோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சன்மார்க்க சேவை தொடர்ந்து நடைபெற தாங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள். அக்கவுண்ட் விவரங்களும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து 14 வழிமுறைகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம். 14 வழிமுறைகளை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் 15வது அல் ஹாமிஸ் அஷர என்ற 15வது தொழுகையினுடைய, அதாவது ஃபர்லு, வாஜிப், சுன்னத்துகள், ஒழுக்கங்கள் உள்ளடக்கிய அனைத்தையும் A to Z மின் இப்திதா இலல் இன்திஹா, ஆரம்பம் முதல் கடைசி வரை அதனுடைய சூரத்துகளை வரிசையாக முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா கூறுவார்கள். இது இந்த கிதாபினுடைய தனித்தன்மை. இதில் தக்கராறு ஏற்படலாம், படித்த விஷயங்கள் மீண்டும் வரலாம். ஆனாலும் அந்த வரிசைப்படுத்தி சொல்லுவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். பொதுவாக ஃபிக்ஹ் சட்டத்தில் இது ஃபர்லு, அது வாஜிபு, இது 15, அது 20, அது 30ன்னு சொல்லுவாங்க. எதை முதல்ல செய்யணும், எப்படி செய்யணும், எதை ரெண்டாவதா செய்யணும், எதை கடைசியா செய்யணும், எந்த அமல் செய்யணுங்கிறது நமக்கு தெரியாது. எனவே அதை தான் இங்கே வரிசைப்படுத்துகிறார்கள். வரிசைப்படுத்தி இப்போ இதுவரை 14வது அந்த சூரத்தில 2 சஜ்தாவுக்கு மத்தியில் ஜுலூஸை பற்றி, ஜல்சாவை பற்றி பேசினார்கள். 2 சஜ்தாவுக்கு மத்தியில் உட்காரணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தினாங்க. அந்த தெளிவுகளுக்கு நடுவில் அடுத்து நாம் ஜல்சா முடித்து அடுத்த சஜ்தாவுக்கு போகும் பொழுது எப்படி செய்ய வேண்டும், சும்ம பிறகு 1வது கப்பர, அந்த சஜ்தாவுக்காக வேண்டி தக்பீர் சொல்லுவார். 2வது சஜ்தாவுக்கு போகும்போது கப்பரா, கப்பரா தக்பீர் சொல்லுவார். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிக்கொண்டே சிரம் சாய்ப்பார், தலையை நெற்றியை கொண்டு போய் தரையில் வைப்பார். 2வது வசஜத முத்மஇன்னன், நிம்மதியான நிலையில் சஜ்தா செய்வார். நிம்மதியான நிலையில் சஜ்தா செய்வார். சஜ்தாவில் அவசரம் இருக்கக்கூடாது. 3வது வஸப்பஹ ஃபீஹி ஸலாஸன், அதிலே 2வது சஜ்தாவிலும் முதல் சஜ்தாவை போல தஸ்பீஹ் ஓதுவார். 3 முறை தஸ்பீஹ்கள் ஓதுவார். சுபஹான ரப்பியல் அஅலா, என்னுடைய ரப்பு, உயர்ந்து விட்ட என்னுடைய ரப்பு பரிசுத்தமானவன், அவனுடைய பரிசுத்தம் என்று 3 தடவை தஸ்பீஹ் ஓதுவார். 4வது விஷயம் சஜ்தாவில கவனிக்க வேண்டியது, அதே பழைய அந்த வழிமுறையை மீண்டும் தெளிவுபடுத்துவார்கள். வஜாஃபா பத்னஹு அன் ஃபഖிதைஹி, ஹாவுடைய கஸ்ராவை கொண்டு படிக்கணும். அன் ஃபഖிதைஹி, அவருடைய வயிற்றை பிரித்து விடுவார். ஜாஃபா பத்னஹு, அவருடைய வயிற்றை பிரித்து விடுவார். அன் ஃபഖிதைஹி, அவருடைய 2 தொடைகளை விட்டு. தஸ்னியா, தஸ்னியா முலாஃபாக இருக்கிறனால் நூன் போக்கப்பட்டிருக்கு. அவருடைய 2 தொடைகளை விட்டு அவருடைய வயிற்றை பிரித்து விடுவார். பிரித்து, ஆண்களுடைய வழிமுறை இடையில் கேப் இருக்கணும், இடைவெளி இருக்கணும். அந்த அளவுக்கு வயிற்றையும் தொடையும் பிரித்து சஜ்தா செய்வார். ஆஹா. அடுத்த தன்மை, 5வது விஷயம் சஜ்தாவிலே, வஅப்தா அதுதைஹி, அவருடைய 2 குடங்கைகளை பிரித்து வைப்பார். விலாவோடு இணைக்காமல், சேர்க்காமல் 2 விலா 2
குடங்கைகளை அவர் பிரித்து வைப்பார் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சஜ்தாவுடைய வழிமுறைகளை 2 சஜ்தாவையும் பார்த்தோம். 2 சஜ்தாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜல்சா உடைய அமர்வின் வழிமுறைகளையும் தொடராக நாம் பார்த்தோம். அஸ்ஸாதிசு அஷர, 16வது விஷயம். சும்ம, பிறகு 2வது சஜ்தாவை நிறைவு செய்துவிட்டு பிறகு ரஃபஅ ரஅஸஹு, அவருடைய தலையை உயர்த்துவார். யார்? அந்த முஸல்லி. ரஃபஅ ஹுவ, அந்த முஸல்லி. இந்த ஹுவவுடைய மீளுதல் ருஜூ, அந்த முஸல்லியின் பக்கம் எழுது. தொழுகையாரி தன்னுடைய தலையை உயர்த்துவார். முகப்பிரன், தக்பீர் கூறிய நிலையில். லின் நுஹூதி, எழுந்திருப்பதற்காக, அடுத்த நிலைக்கு எழுந்திருப்பதற்காக தக்பீர் சொல்லுவார். தக்பீர் கூறிய நிலையில் எழுந்திருப்பார். எழுந்த பிறகு தக்பீர் சொல்வதோ தக்பீர் சொன்ன பிறகு எழுவதோ தவிர்க்க வேண்டும். எழுவதற்காக தக்பீர் கூறிய நிலையில் தன்னுடைய தலையை உயர்த்துவார். பிலா இத்திமாதின் அலல் அர்தி பியதைஹி, பூமியின் மீது ஊன்றுகோல் பிடிக்காமல், சாயாமல், பூமியின் மீது சாயாமல் அல்லது ஊன்றுகோல் பிடிக்காமல், பியதைஹி, தன்னுடைய 2 கைகளை கொண்டு, 2 கைகளை கொண்டு பூமியின் மீது எந்த ஊன்றுகோலும் இல்லாமல் எழுந்திருப்பார் நேரடியாக. அதாவது முதல்ல நெற்றி, பிறகு மூக்கு, பிறகு கைகளை எடுக்கணும், பிறகு முழங்காலை எடுக்கணும். இதுதான் வழிமுறை. கைகளை பூமியில் ஊண்டி முழங்காலை உயர்த்தி எழுந்திருக்க கூடாது. அதான் பிலாத்திமாது என்ற வாசகத்தை கொண்டு தெளிவுபடுத்துறாங்க. இவ்வாறு செய்யக்கூடாது. வபிலா குஊதின், மேலும் எந்த அமர்தலும் இல்லாமல் சஜிதாவிற்கு பிறகு ஒரு இஸ்திராஹத் என்ற அடிப்படையில் அமர்ந்து பிறகு 3வது ரக்காத்திற்காண்டி எழக்கூடாது, அவ்வாறு உட்காரக்கூடாது என்று சொல்றாங்க. பிலா குஊதின், எந்த அமர்தலும் இல்லாமல் நேரா எழுந்திருச்சிடணும் தக்பீர் கூறியவராக. இந்த நேரத்துல கவனிக்கணும், சில பலகீனமானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அல்லது உடல் சோர்வு கொண்டவர்கள், முழங்காலில் வலிமை இல்லாதவர்களுக்காக ஷரியத்தில் அனுமதி இருக்கு. 2வது சஜிதாவிற்கு பிறகு கொஞ்சம் குஊதே இஸ்திராஹத் என்ற ஒரு ஓய்வுக்கான அந்த அமர்தல் ஒரு சில நொடிகள் மட்டும் செய்து பிறகு 3வது ரக்காத்திற்காண்டி எழுந்திருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் இந்த அனுமதி கிடையாது. எல்லோரும் இதை செய்யக்கூடாது. மாறாக நேராக எழுந்து விட வேண்டும். அர்ரகஅத்து ஸானியத்து, 2வது ரக்காத்து, 2வது ரக்காத்திற்காக வேண்டியோ எழுந்திருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதல் ரக்காத்தினுடைய முழு தன்மைகளை சஜிதா வரை சொல்லி காட்டினார்கள், படித்து காட்டினார்கள். இப்போ 2வது ரக்காத்துல ஒரு சில விஷயங்கள், என்ன மாற்றங்கள் இதில் இருக்கிறது, என்ன மாற்றமான அமல்கள் 2வது ரக்காத்தில் இருக்கிறது என்று பார்ப்போமா? ஒரு ரக்காத்து சானியத்து, 2வது ரக்காத்தாகிறது கல் ஊலா, முதல் ரக்காத்தை போல. இது முபுத்ததா, இது ஹபர், அதனாலதான் மர்ஃபூஆக இருக்கு. 2வது ரக்காத்தாகிறது முதல் ரக்காத்தை போல. இல்லா, ஆனால் சிறிய வித்தியாசங்கள் இருக்கிறது 2வது ரக்காத்திலே. அன்னஹு, திட்டமாக விஷயமாகிறது. லா யுஸ்னி வலா யதஅவ்வது, லா யுஸ்னி வலா யதஅவ்வது, சாவுடைய சுக்கூனை கொண்டு படிக்க வேண்டும். சனா ஓத மாட்டார். 2வது ரக்காத்தினுடைய துவக்கத்திலே சனா ஓத மாட்டார். வலா யதஅவ்வது, மேலும் அஊது பில்லாஹ் ஓத மாட்டார். 2வது ரக்காத்தை எழுந்திருந்தவுடன் சனாவும் ஓதக்கூடாது, அஊது பில்லாஹ் ஓதக்கூடாது. மாறாக தஸ்மியா ஓதுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மெதுவாக தஸ்மியா ஓதி அடுத்த கிராத் ஃபாத்திஹாவை நோக்கி போவார். எனவே 2வது ரக்காத்தில் சனா இல்லை, தஅவ்வுத் என்ற அஊது பில்லாஹ் 2வது ரக்காத்தில் கிடையாது. இந்த ஒரு வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் கவனிக்க இருக்கிறோம் மவாதிஉ ரஃப்இல் யதைன், ஒரு சிறிய தலைப்பு. 2 கைகளை உயர்த்தக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2 கைகளை உயர்த்தக்கூடிய இடங்கள் என்ன? மௌதாவுடைய பன்மை மவாதா. எந்தெந்த இடங்களில் ஒரு முஃமின் தங்களுடைய கைகளை உயர்த்த வேண்டும்? அந்த உள்ளங்கை கிபிலாவை நோக்கியோ அல்லது உள்ளங்கை துஆவுக்காக வேண்டியோ. ஆனால் எப்பொழுதெல்லாம் கைகளை உயர்த்தணும்? ஷரியத்தில் ரஃபவுல் யதைக்கான இடங்கள் ஃபிஸ் ஸலாஹ் வ ஃபி கைரிஹி, தொழுகையிலும் தொழுகை அல்லாத நிலைகளிலும் எந்தெந்த நேரங்களில் கைகளை உயர்த்தணும்? 2 கைகளை உயர்த்துவதின் இடங்கள் என்ன?
வலா யுசன்னு ரஃபஉல் யதைனி, இரண்டு கைகளை உயர்த்துவது சுன்னத்தாக்கப்படாது. இல்ல, ஆனால் இந்த நிலைகளிலே தவிர, இது போன்ற நிலைகளில் மாத்திரம் கைகளை உயர்த்துவது மஸ்னூனாக்கப்பட்டிருக்கிறது, சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அல் அவ்வல், முதலாவது, ஐந்த இஃப்திதாஹி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலே. தக்பீர் தஹரீமா எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். எல்லா தொழுகையினுடைய ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, நஃபில், எல்லா தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் கைகளை உயர்த்துவது சுன்னத். அஸ்ஸானி, இரண்டாவது, வஐந்த தக்பீரில் குனூத்தி ஃபில் வித்ரி, வித்ருடைய தொழுகையிலே குனூத்துடைய தக்பீருடைய நேரத்தில், வித்ருடைய தொழுகையில குனூத்துடைய தக்பீருக்காக மூன்றாவது ரகாத் துணை சூராவுடைய முடிவுக்கு பிறகு குனூத் ஓதும்போது கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தி விட்டு பிறகு குனூத் ஓத வேண்டும். ஹனஃபி சட்டப்படி இதிலே ரஃபஉல் யதைன் சுன்னத்தாக்கப்படுகிறது. அஸ்ஸாலிசு, மூன்றாவது, தக்பீராத்தி ஸவாயித் ஃபில் ஈதைன், இரண்டு ஈதினுடைய தொழுகையிலே அதிகப்படியான தக்பீர்களுடைய நேரத்தில், ஐந்தவின் மீது அத்ஃபு செய்யப்பட்டிருக்க, ஐந்த தக்பீராத்தி ஸவாயித், இரண்டு ஈதினுடைய தொழுகையிலே அதிகப்படியான தக்பீர்களுடைய நேரத்திலே கைகளை உயர்த்துவது சுன்னத்தாகும். அந்த நேரத்துல ஜனாசாவுடைய இரண்டாவது மூன்றாவதுல ரஃபவுல் யதைன் கிடையாது, கைகளை உயர்த்தல் கிடையாது. ஆனால் இரண்டு ஈதினுடைய அதிகப்படியான தக்பீர்களுடைய நேரத்திலே கைகளை உயர்த்துவது சுன்னத். அர்ராபிஉ, நாலாவது, வஹீன யரல் கஅபத, கஅபாவை பார்க்கும் பொழுது, முதன்மையாக கஅபாவை பார்க்கும் பொழுது தன்னுடைய கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தன்னுடைய கைகளை கஅபாவை நோக்கி உயர்த்துதல் கூடும். கஅபாவை நோக்கி இரண்டு உள்ளங்கையை காட்டியவராக ரஃபஉல் யதைன் செய்வார். அல் ஹாமிசு, ஐந்தாவது, வஹீன யஸ்தலிமுல் ஹஜ்ரல் அஸ்வத, ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கஅபாவினுடைய ருக்குனே யமானி என்ற அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கள் ஹஜ்ருல் அஸ்வது, கருப்பு நிறக்கல் என்று இதற்கு அர்த்தம். மனிதர்களுடைய பாவங்களை உள்வாங்கி உள்வாங்கி வெண்மை பளிங்கி கல்லாக, மிகப்பெரிய வெண்மையாக இருந்த பாலை விட வெண்மையான அந்த சுவர்க்கத்துக்கள் இப்போது கருப்பாகிவிட்டது. அதனால் அதற்கு ஹஜ்ருல் அஸ்வது என்று சொல்லுவார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடக்கூடிய நேரத்திலே அருகாமையில் செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் தூரத்தில் நின்று கொண்டு ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி ரஃபஉல் யதைன் செய்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் ரஃபஉல் யதைன் கைகளை உயர்த்துவது சுன்னத்தாக இருக்கிறது. அஸ்ஸாதிசு, ஆறாவது, வஹீன யகூமு அலஸ் ஸஃபா, ஸஃபா மர்வா, தவாஃபுடைய அமலுக்கு பிறகு ஸஃபா மர்வாவிலே சஇ செய்ய வேண்டும். உம்ராவிலே, ஹஜ்ஜிலே சஇ செய்ய வேண்டும். இந்த சஇ வாஜிபாகும். இந்த சகையுடைய நேரத்திலே துவக்கம் சஃபா, முடிவு மர்வாவாக இருக்கும் 7 தடவை ஓடுவார்கள். எனவே அந்த சஃபாவுடைய மலையின் மீது நிற்கும் பொழுது கஅபாவை பார்த்த நிலையில் ரஃபஉல் யதைன் செய்ய வேண்டும், மேலும் துஆ ஓத வேண்டும். எனவே சஃபாவின் மீது நிற்கும் பொழுது ரஃபஉல் யதைன் சுன்னத்தாக்கப்படுகிறது. வல் மருவதி, மருவாவுடைய மலையின் மீது சகையினுடைய முடிவிலும் சகைவினுடைய இடையிலும் மருவாவிலே நிற்பாரே, அந்த மருவாவுடைய மலையின் மீது, அலா என்பதின் மீது அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு. அலல் மருவதி, ஹீன யகூமு அலல் மருவதி, மருவாவுடைய மலையின் மீது நின்றிருக்கும் பொழுது ரஃபஉல் யதைன் செய்வார், சத்தமாக தக்பீர்கள் ஓதுவார், தஸ்பீஹாத்துகளை ஓதுவார். சுன்னத்தான இந்த ரஃபஉல் யதைன் மருவாவிலும் இருக்கிறது. 7ஐ முடித்து விட்டோம். அடுத்து 8வது ரஃபஉல் யதைனுடைய இடம் என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அஸ்ஸாமினு, 8வது, வஇந்தல் வுகூஃபி பிஅரஃபத, பிஅரஃபத, அரஃபா என்ற லப்ஸ் கைரு முன்சரிஃபாக இருப்பதால் இதிலே கஸ்ரா வராது, மாறாக ஃபத்ஹா மட்டும்தான். அரஃபாவிலே நிற்கும் பொழுது, அரஃபாவுடைய நாளில் அரஃபா என்ற இடத்தில் நிற்கும் பொழுது, அந்த இடத்தில் அரஃபா என்ற இடத்திலே நிற்கும் பொழுது, அரஃபத்தனா அரஃபா என்ற இடத்திலே நிற்கும் பொழுது, அதாவது கைகளை உயர்த்த வேண்டும். 2 சூரத்தும் நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். அரஃபாவுடைய நாளில், இல்லை என்றால் அரஃபாவுடைய இடத்தில் நிற்கும் பொழுது, அந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது பிறையில் அங்கே இருக்கும் பொழுது கைகளை உயர்த்தி கொண்டு கிப்லாவை நோக்கி கைகளை உயர்த்துவது சுன்னத்தாக இருக்கிறது. வ முஸ்தலிஃபத, மேலும் முஸ்தலிஃபாவிலும், முஸ்தலிஃபாவுடைய இடத்திலும்
என்ன செய்வார்? கைகளை உயர்த்தி கிபிலாவை நோக்கி கைகளை உயர்த்தி தஸ்பீஹாத்துகள் ஓதுவார். இந்த ரஃபஉல் யதைன் முஸ்தலிஃபாவிலும் சுன்னத்தாக்கப்படுகிறது. அல் ஆஷிரு 10வது வபாத ரமியில் ஜம்ரதி அல் ஊலா வபாத ரமியில் ஜம்ரத்தில் ஊலா முதல் ஜம்ராவில் கல்லை எறிந்ததற்கு பிறகு. முதல் ஜம்ரா அதாவது துல்ஹஜ்ஜினுடைய 10, 11, 12 போன்ற நாட்களிலே ஹாஜிகள் அந்த கல்லை எறியக்கூடிய இடத்திலே நிற்பார்கள் மினாவிலே. அதிலே முதல் கல் எறியக்கூடிய இடத்திற்கு ஜம்ரத்துல் ஊலா என்றும், இரண்டாம் கல் எறியக்கூடிய இடத்திற்கு ஜம்ரத்துல் உஸ்தா என்றும் சொல்லப்படும். அந்த முதல் ஜம்ராவுடைய கல் எறிதலுக்கு பிறகு கைகளை உயர்த்துவது சுன்னத். வல் உஸ்தா இரண்டாம் ஜம்ராவினுடைய கல்லை எறிந்ததற்கு பிறகு கைகளை உயர்த்துதல் சுன்னத்தாக இருக்கிறது. உஸ்தா என்றால் நடுப்பகுதி. 3 எரியக்கூடிய இடங்களில் நடுப்பகுதியில் கல்லை எறிந்த பிறகு. 3வது ஜம்ராவில் ரஃபவுல் யதைன் இல்லை. முதல் ஜம்ராவிலும் இரண்டாவது ஜம்ராவிலும் கைகளை உயர்த்துவது. கற்களை எரிந்த பிறகு கைகளை உயர்த்தி தஸ்பீஹாத்துகள் துஆ செய்வது. இந்த கைகளை உயர்த்துவது கிப்லாவை நோக்கி இருக்கணும். இந்த ரஃபஉல் யதைன் சுன்னத்தாக்கப்படுகிறது. அஸ்ஸானி ஆஷர 12வது கைகளை உயர்த்தக்கூடிய இடம். வஐந்த துஆஇஹி அவருடைய துஆவுடைய நேரத்திலே பஅத ஃபராகிஹி மினத் தஸ்பீஹி தஸ்பீஹை விட்டு நிறைவு செய்த பிறகு. எப்போ? அகிபஸ் ஸலவாதி தொழுகைகளுக்கு பிறகு, அதாவது குறிப்பாக ஃபஜர் மேலும் அசருடைய தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹாத்துகளை விட்டு அவர் ஃபாரிகான பிறகு, தஸ்பீஹாத்துகளை நிறைவு செய்த பிறகு அந்த துஆவுடைய நேரத்தில் கைகளை உயர்த்துவார். இந்த துஆவுக்காக கைகளை உயர்த்துவார். இதை கவனிக்கிறோம். துஆவுடைய நேரத்தில் கைகளை உயர்த்துவது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த துஆவுடைய நேரத்தில் கைகளை உயர்த்த வேண்டும் தொழுகைகளுக்கு பிறகு, தஸ்பீஹாத்துகளை விட்டு ஃபாரிகான பிறகு. ஃபஜரிலும் அசரிலும் தொழுகை முடித்தவுடன் தஸ்பீஹாத்துகள், பிற லொஹர் மக்ரிப் இஷா போன்ற தொழுகைகளிலே ஃபர்லு முடித்தவுடன் துஆவுக்கு பிறகு அதனுடைய சுன்னத்துகளை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். பொதுவாக இது போன்ற தொழுகையில லொஹர் மக்ரிப் இஷாக்களிலே ஃபர்லை முடித்த பிறகு அதனுடைய சுன்னத்தான அமல்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். உடனே சுன்னத்துக்காக வேண்டி எழுந்திருக்க வேண்டும். எனவே அந்த மாதிரி தொழுகையில தஸ்பீஹ் இல்லை, மாறாக தொழுகை முடித்தவுடன் துஆ முடித்தவுடன் சுன்னத்தான தொழுகை என்ற வழிமுறையை நாம் பேண வேண்டும். அல் குஊதுல் அவ்வலு முதல் அமர்வுக்கு வந்து விட்டார்கள் முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா. ஏனென்றால் முதல் 2 ரக்காத்திலே முக்கியமான விஷயத்தை பார்த்து விட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது அமர்வு. முதல் அமர்வு, இரண்டாம் அமர்வு எப்படி இருக்க வேண்டும். وَإِذَا فَرَغَ مِنْ سَجْدَتَيِ الرَّكَعَةِ الثَّانِيَةِ இரண்டாவது ரக்காத்தினுடைய 2 சஜிதாவை நிறைவு செய்து விட்டால், ஃபரக என்றால் நிறைவு செய்து விட்டால், மின் சஜ்தத்தை ரக்காத்தி சானியதி இரண்டாவது ரக்காத்தினுடைய 2 சஜ்தாக்களை நிறைவு செய்து விட்டார். சஜ்தத்தைனி இலாஃபத்தின் காரணமாக இந்த இடத்துல நூன் போக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ரக்காத்தினுடைய 2 சஜ்தாவை விட்டு ஃபாரிக் ஆகிவிட்டால் என்ன செய்யணும்? அல் அவ்வலு அந்த அமர்வின் ஒழுக்கம். முதலாவது இஃப்தரஷ ரிஜ்லஹுல் யுஸ்ரா வ ஜலஸ அலைஹா அவருடைய இடது காலை விரித்து விடுவார், கீழே விரித்து விடுவார். வ ஜலஸ அலைஹா அதன் மீது அமர்வார். ஆண்களாக இருந்தால் இதுதான் வழிமுறை. இடது காலை விரித்து அதன் மீது அமர வேண்டும். அஸ்ஸானி இரண்டாவது வ நஸப யும்னாஹு அவருடைய வலது காலை நிறுத்தச் செய்வார். வலது காலை தெளிவா நிறுத்தணும். வவஜ்ஜஹ அஸாபிஅஹா நஹ்வல் கிப்லதி அந்த வலது காலின் விரல்களை முன்னோக்க செய்வார் கிப்லாவின் திசையிலே. வலது காலின் விரல்கள் நல்ல மடக்கி அந்த விரல்கள் கிப்லாவை நோக்கும்படியாக முன்னோக்க செய்வார். இதுதான் ஆண்களுடைய சரியான வழிமுறை. காலை நல்ல மடக்கி விரல்கள், கால் விரல்கள் கிப்லாவை நோக்கி இருக்க வேண்டும். அஸ்ஸாலிசு மூன்றாவது அத்தஹியாத்தில் அமரும் பொழுது யதைஹி அவருடைய 2 கைகளை 2 தொடைகளின் மீது வைப்பார். தொடைகளுடைய எஜ்ஜில வைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய விரல்களை விரிப்பார். விரல்கள் கீழே தொங்கியதாக இருக்கக்கூடாது, மாறாக விரல்கள் கிப்லாவை நோக்கி விரிந்திருக்க வேண்டும். இவ்வாறு அத்தஹியாத்தில் அமர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுடைய வழிமுறை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வல் மர்அத்து, பெண்ணாகிறவள் என்ன செய்வாள்? ததவர்ரகு, ததவர்ரகுடைய ஹிய மர்அத்தின் பக்கம் பார்த்து மீளுது. தவர்ருக் செய்வாள். தவர்ருக் என்றால் என்ன? தவர்ருக் என்றால் இரண்டு கால்களை வலப்பக்கமாக வெளியாக்கி தன்னுடைய பித்தட்டை தரையில் வைப்பது, தரையில் வைத்து உட்காருதல். இது பெண்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. ஆண்கள் இஃப்திராஷ் செய்வார்கள், பெண்கள் தவர்ருக் செய்வார்கள். தவர்ருக் என்றால் இதுதான் வழிமுறை. தரையில் அமருவது, வலது இடது காலை வலது பக்கமாக வெளியாகும். அர்ராபிஉ, நாலாவது, குஊதினுடைய நாலாவது வழிமுறை. وقرأ تشهد ابن مسعود رضي الله عنه, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட தஷஹுதை ஓதுவார். இதுக்கு தஷஹுதை இப்னு மஸ்ஊத் என்று ஹனஃபி ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படக்கூடிய தஷஹுது தான் ஹனஃபியாக்கள் நாம் பேணி வருகிறோம், ஓதி வருகிறோம். இதற்கு தஷஹுதை இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு பேர் இதற்கு இருக்கிறது, ஒரு அடையாளமாக இதை சொல்லப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஷஹுதை கொண்டு ஓத வேண்டும். தஷஹுதுடைய இடையில் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அல் ஹாமிசு, ஐந்தாவதாக அந்த ஒழுக்கத்தை சொல்றாங்க. வ அஷார பில் முஸப்பிஹதி ஃபி ஷஹாததி, ஷஹாதத்திலே, ஷஹாதத்தை ஓதக்கூடிய நேரத்திலே, ஃபி கிராஅத்தி ஷஹாதா, அஷ்ஹது என்ற அந்த வாசகங்களை ஓதும் பொழுது முஸப்பிஹா, ஆட்காட்டி அந்த விரலை கொண்டு இஷாரா செய்வார். ஷஹாதத்துடைய விரல். முஸப்பிஹா என்றால் தஸ்பீஹ் செய்யக்கூடிய விரல் என்று அதற்கு பேர் வைக்கிறாங்க. பொதுவாக தஸ்பீஹுக்கு பயன் பெறக்கூடிய விரல் தான் ஆட்காட்டி விரல். எனவே அந்த ஆட்காட்டி விரலை கொண்டு இஷாரா செய்வார். எப்படி? யர்ஃபஉஹா இன்தன் நஃபி, லா இலாஹா என்று நஃபி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த விரலை உயர்த்துவார். கிபிலாவை நோக்கி உயர்த்தணும், வானத்தை நோக்கி உயர்த்தக்கூடாது. கிபிலாவை நோக்கி அந்த விரலை உயர்த்துவார். ஏற்கனவே இந்த சட்டத்தை நாம கடந்த சுன்னத்தினுடைய பாடங்கள்ல படிச்சோம். இங்க கைஃபியத்து என்ற அடிப்படையில மீண்டும் இதை தக்கராறாக கொண்டு வர்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நஃபி செய்யும் பொழுது அந்த விரலை, ஹாவுடைய மர்ஜா முஸப்பிஹா, அந்த விரலை உயர்த்துவார். வயதஉஹா இன்தல் இஸ்பாதி இல்லல்லாஹ் என்று இஸ்பாத் செய்யும் பொழுது, தரிப்படுத்தும் பொழுது அந்த விரலை கீழே விட்டு விடுவார். இதனுடைய காரணத்தை நாம் அந்த பாடத்தில் கூறிவிட்டோம். வலா யஸீது அலா தஷஹுதி ஃபில் குஊதில் அவ்வலி, முதல் அமர்விலே தஷஹுதின் மீது அதிகப்படுத்த மாட்டான். தஷஹுதின் மீது அதிகப்படுத்த மாட்டான். வேற எதையும் சலவாத்துகள், துஆ கிடையாது. வெறும் தஷஹுதோடு எழுந்து விடுவார். வஹுவ, அந்த தஷஹுது என்ன என்பதை நாம் தொடராக பார்க்கிறோம். என்ன தஷஹுத் ஓத வேண்டும், தஷஹுத் இப்னு மஸ்ஊத் என்ன என்று இந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம். அத்தஹிய்யாத்து லில்லாஹ், அத்தஹிய்யாத்து லில்லாஹி, நாவு ரீதியான அனைத்து வணக்கங்களும் அல்லாஹ்வுக்காக. வஸ்ஸலவாத்து, செயல் ரீதியான அனைத்து வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கே. ஒத்தய்யிபாத்து, பொருளாதார ரீதியான தர்மங்களும் அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து அமல்களும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று சொல்றாங்க. லில்லாஹிங்கிறது முன்னாடி போயிருச்சு, அல்லாஹ்வுக்கே உரியது. அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது இறைவனின் சாந்தி இறங்கட்டுமாக. ஐயுஹன் நபியு, நபியவர்களே, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே. வரஹ்மத்துல்லாஹி, மேலும் இறை அருள். வபரகாத்துஹு, மேலும் அவனுடைய அபிவிருத்திகள் தங்களின் மீது இறங்கட்டுமாக. அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது இறங்கட்டுமாக. வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நல்லடியார்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீது. இபாதனுடைய சிஃபத் தான் அஸ்ஸாலிஹீன், இறங்கட்டுமாக. அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன், அல்லா இலாஹ, வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. வ அஷ்ஹது, மேலும் நான் சாட்சி கூறுகிறேன், அன்ன முஹம்மது, திட்டமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துஹு, ஹூடி மர்ஜா, அல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அடியானாகவும், வரசூலுஹு, அவனுடைய தூதராகவும் இருக்கிறார் என்ற இந்த தஷஹுதை ஓதி முடித்து எழுந்து விட வேண்டும். தத்திம்மத்து ஸலாஹ் அப்படின்னு சொல்றாங்க. தொழுகையினுடைய முடிவுரை, பரிபூர்ணத்துவம், முடிவுரை, கடைசியாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, அதான் தொழுகையினுடைய இறுதி நிலை, முடிவுரை. அல் அவ்வல், முதலாவது, முடிவில் கவனிக்க வேண்டியது. வகர அல் ஃபாத்திஹத ஃபீமா பஅதல் ஊலையைனி,
முதல் 2 ரகாத்திற்கு பிறகுள்ள ரகாத்துகளிலே ஃபாத்திஹாவை ஓதுவார். ஃபாத்திஹத ஃபகத், ஃபாத்திஹாவை மட்டும் ஓதுவார். துணை சூறாக்களை ஓத மாட்டார். எப்போ? ஃபர்லான தொழுகையிலே மாத்திரம். நல்ல கவனிக்கணும். ஃபர்து அல்லாத எல்லா வாஜிபாத்து, சுனன்கள், நஃபில்கள், சுன்னத்துகள் எல்லா தொழுகையிலும் அனைத்து ரகாத்துகளிலும் லம்மு சூறாவையும் சேர்த்து ஓத வேண்டும். ஆனால் ஃபர்துடைய தொழுகையிலே முதல் 2 ரகாத்துக்கு பிறகு உள்ள 3வது 4வது ரகாத்திலே ஃபாத்திஹாவை மட்டும் ஓதுவார். அஸ்ஸானி, இரண்டாவது, சும்ம ஜலச, பிறகு உட்காருவார். கடைசியில வந்துட்டார். அத்தஹியாத்துல உட்காரணும், உட்காருவார். வகரஅத் தஷஹுத, ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்ன தஷஹூது ஓதணும் சொல்லிட்டாங்க. அந்த தஷஹூதை அவர் ஓதுவார். தஷஹூதை ஓதிய பிறகு கடைசி அமர்வில் எக்ஸ்ட்ரா ஒரு அமல் இருக்கு. அதை இங்க தத்திம்பாவாக சொல்றான். ஏன்னா முதல் அமர்வுல அது கிடையாது. இறுதி அமர்வுகளில் இந்த விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? அஸ்ஸாலிசு, மூன்றாவது, சும்ம ஸல்ல அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவார். தரூது இப்ராஹிம் என்ற பிரபலியமான அந்த ஸலவாத்தை நபி அவர்கள் மீது ஓதுவார். அர்ராபிஉ, நாலாவது, சும்ம தஆ, பிறகு துஆ செய்வார். பிமா யுஷ்பிஹுல் குர்ஆன வஸ்ஸுன்னத, பிமா யுஷ்பிஹுல் குர்ஆன வஸ்ஸுன்னத அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குர்ஆன், இந்த வாசகம் இங்க இருக்கு. குர்ஆன் மேலும் ஹதீஸுக்கு ஒப்பானவைகளை கொண்டு, குர்ஆன் மேலும் ஹதீஸினுடைய துஆக்களுக்கு ஒப்பானவைகளை கொண்டு கொண்ட துஆவை கொண்டு துஆ செய்வார். குர்ஆனிலே கற்பிக்கப்பட்ட, ஹதீஸுகளிலே கற்பிக்கப்பட்ட துஆவையோ அல்லது அதற்கு ஒப்பான துஆவை கொண்டு துஆ செய்வார். உதாரணமாக நாம் உலமையாக ஓதக்கூடிய அல்லாஹும்ம குஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக ஸமீஉன் முஜீபுத் தஅவாத் என்று ஓதிக்கொள்ளலாம். இல்லை என்றால் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم என்ற துவாவை ஓதிக்கொள்ளலாம். அல்லது ரப்பனா ஆத்தினா ஓதலாம். பிற துவாக்களை ஓதக்கூடாது. மனிதர்களுடைய துவாக்களுக்கு ஒப்பான விஷயங்களை கொண்டு ஓதக்கூடாது. அல் ஹாமிசு, ஐந்தாவது, சும்ம சல்லம, பிறகு சலாம் சொல்வார். யமீனன், வலப்புறமாக, வயசாரன், பிறகு இடப்புறமாக. நல்ல தலையை திருப்பணும். திருப்பி சலாம் வலது பக்கமாக இடது பக்கமாக சொல்லணும். ஃபயகூலு, அந்த சலாமில் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தெளிவாக சொல்லுவார். நாவியன் மன் மஅஹு, அவரோடு இருக்கக்கூடியவர்களை நியத் செய்த நிலையில், அருகாமையில் இருக்கக்கூடிய வானவர்கள், நல்ல ஜின்கள், இமாம் போன்றவர்களை நியத்து வைத்துக் கொள்வார். அதே போல் இடது பக்கமாகவும் நியத்து வைத்துக் கொள்வார். கமா தகத்தம, எவ்வாறு இதற்கு முன்புள்ள பாடத்திலே முந்திவிட்டது. அந்த ஒழுக்கங்களை தெளிவாக ஏற்கனவே கூறிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையினுடைய கைஃபியாத்துகளை நாம் நிறைவு செய்து விட்டோம். தொழுகையினுடைய அழகிய வழிமுறைகளை, ஃபர்லு, வாஜிப், சுன்னத், ஆதாபுகளை எல்லாத்தையும் சேர்த்து அற்புதமாக A to Z ஆரம்பம் முதல் சலாம் வரை முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மா கூறி முடித்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.